இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது. சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஸோ இந்த படத்தை ஃபஸ்ட்டு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய விமர்சனங்கள், நிறைய ரிவ்யூஸ், நிறைய கருத்துக்கள் வந்து நான் படித்த இந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுனது ஆன்லைன்லையாக இருக்கட்டும், பத்திரிக்கையாக இருக்கட்டும், நாளிதழாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பியார் பிரேமா காதல் படத்து மூலமாக ஒரு வெற்றி கிடச்சிது. அதுக்கு அடுத்து இந்த படம் இஸ்பேட் ராஜாநிதி ராணியும் இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் சொன்ன இது என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. பட் டைரக்டர் எனக்கு ஒரே ஒரு வாக்கு தான் கொடுத்தாரு. நிச்சயமாக இது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இருக்கும், நம்புங்க. இது அந்த விஷயத்தை பிரேக் பண்ணி நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே நான் நின்றுருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போய் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ரஞ்சித் சார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இப்படியெல்லாம் எனக்கு நடக்கும் லைஃப்பில், நான்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் எப்போவுமே யோசிச்சிருக்கேன். இப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையிலேயே ட்விட்டரில் இவ்வளோ ட்வீட்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. படத்தை பற்றி அவ்வளோ ட்வீட்ஸ் அண்ட் அவ்வளோ அப்ரிசியேஷன் அண்ட் அவ்வளோ லவ் இந்த படத்துக்கு. நிறைய பேர் 2 வாட்டி 3 வாட்டி 3வது வாட்டி போய் பார்க்குறோம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நானும் கொஞ்சம் அல்பத்தனமாக அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய சோஷியல் மீடியாலலாம். ஸோ ஆடியன்ஸ் என்ன தான் வந்து நம்ம ஒரு படம் பண்ணிட்டோம், நல்லா இருக்குது, ஒரு விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ன தான் நம்ம நினச்சாலும் ஆடியன்ஸ் கிட்ட போய் அந்த சேர்ற அந்த நாள் வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக தெரியாது அது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, கனெக்ட் பண்ணிப்பாங்களான்னு. கனெக்ட் பண்ணிப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. பட் அது அவங்க பண்ணால் மட்டும்தான், அவங்க அப்ரிஷியேட் பண்ணால் மட்டும்தான், அவங்க வந்து அது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு இந்த வெற்றி. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இப்போ வரைக்கும் படத்தை தியேட்டரில் போய் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதையும் தாண்டி என்னென்னா இந்த டீம் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். எஸ்பெஷலி கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர். ஏன்னா நான் இது வரைக்கும் படித்த நிறைய கமெண்ட்ஸில் பெரும்பாலும் இவங்க 2 பேரோட பேர் இல்லாமல் இருந்ததே இல்லை. முக்கியமாக சாமோட மியூசிக், தேங்க்யூ சாம். கண்ணம்மான்ற ஒரு பாட்டு வந்து இந்த படத்துக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அதை தாண்டி இன்றைக்கி சண்டாலியாக இருக்கட்டும், படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், உங்களுடைய அனதர் பில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு. அண்ட் சேம் வித் கவின். என்னதான் நம்ம பண்ணாலும், நம்ம நடித்தாலும், நம்ம எஃபர்ட் போட்டாலும் அதை வந்து கேமராவில் அவர் காமிக்கலை அப்படின்னா அந்த எஃபர்ட்டுக்கு எந்த பயனும் கிடையாது. ஸோ அன்றைக்கி பொன்வண்ணன் சார் சில வார்த்தைகள் சொன்னார், எனக்கே கொஞ்சம் பகீர்னு இருந்துச்சு, என்ன இப்படி சொல்கிறாரு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு சீனியர் ஆக்டர், அவர் ஒரு டேரக்டர் வேறு. ஸோ அவர் பார்க்குற விதம் வேறு. ஸோ அவர் அன்றைக்கி பார்த்த விஷயத்தை அவர் பற்றி சொல்லும் போது நான் அது அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஷார்ட், ஒரு விஷுவல் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பண்ணுறது வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும். அப்படி என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சு அது மக்களோட கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் அந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் வந்து 100% பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கேரக்டர்ஸ்க்குமே படத்தில். ஸோ தேங்க்யூ கவின். அண்ட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஒரு எளிமையான ஒரு மனிதர். இந்த படத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி. அப்புறம் இந்த என்டையர் டீம், ஸ்ரீகிருஷ், எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா வாடா போடா மச்சான்னு பேசிக்கலாம், மாஸ்டர்ன்றதை தாண்டி. ஸோ ஏதாவது ஸ்டெப்பு ரொம்ப கஷ்டமாக கொடுத்தா மச்சான் அது கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டுருவேன். ஸோ அந்த கம்ஃபர்ட்டில் இருந்தது. அதுதான் அவன் கம்ஃபர்ட்டுன்னு சொன்னான். ஏன்னா அவன் என்ன படுத்தலாம்ல, வேறு ஏதாவது ஹீரோனா அவன் அந்த மாதிரி ஈஸியாக கேட்க முடியாது. ஸோ அந்த கம்ஃபர்ட் லெவல் இருந்தது எனக்கும். தேங்க்யூ. அண்ட் நம்ம தினேஷ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ ஒருத்தர் நம்ம அடிக்கிறோன்னா அது ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணலைன்னா நீ எதுக்கு இப்போ நீனா அவ்வளோ பெரிய ஆளா கை வைக்கிற நீ வந்து அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருவாங்க ஆடியன்ஸ். பட் உண்மையாகவே அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் அந்த கேரக்டர் என்ன பண்ணுன்றதை ரியலைஸ் பண்ணி அது வந்து லைக் ஸ்க்ரீனில் வந்து கோரியோகிராஃபி பண்ணி, ஸ்டன் கோரியோகிராஃபி பண்ணி கொண்டு வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஈஸியாக பார்த்துடுறோம். பட் அந்த விஷயத்தில் எனக்கு பர்சனலாக ஒரு செல்ஃபிஷாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா நான் நிச்சயமாக வந்து தினேஷ் மாஸ்டருக்கு சொல்லுவேன். தேங்க்யூ. ஏன்னா இந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு பியர் பாட்டிலாம் போட்டு மண்டையை உடைச்சி ஒரு 4 பேர் அடிச்சிருக்கேன். ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப்புன்றது ஒரு ஹீரோ, ஒரு வளரக்கூடிய நடிகனா எனக்கு வந்து உண்மையாகவே ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நன்றி மாஸ்டர்.
ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லணும். அந்த கிரவுண்டில் ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது அவர் ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு அவர் அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு கால் ரெண்டுமே ஃப்ராக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 காலும் ஃப்ராக்ஸ் ஆயிடுச்சு. வீல் சேரில் தான் வந்து அந்த ஹோல் சீக்வன்ஸ் அந்த 2 நாள் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் டீனா, அப்புறம் ஹீரோயின் ஷில்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டப்பிங்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு தெரியல இது எப்படி இது அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அப்புறம் மியூசிக் அண்ட் டப்பிங் எல்லாம் முடித்து ஆடியன்ஸோட தியேட்டரில் பார்க்கும்போது தான் ஐ ஃபெல் தட் ஷி ஹஸ் டன் அ ரியலி குட் ஜாப். ரியலிஸ்டிக்காக ரொம்ப யதார்த்தமாக அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய டப்பிங்கும் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ஸோ அதான். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் யார் பேராவது மென்ஷன் பண்ணலாம், தப்பாக எடுத்துக்குவேன்னா எல்லாருக்குமே, இந்த டீமில் ஒர்க் பண்ணியிருக்கூடிய எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆல்ரிக். ஸோ அவர் இப்போயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார், அந்த மூலையிலேருந்து வந்துட்டார், அங்கே இருக்கார். படத்தை சார் சொன்ன மாதிரி அவரோட இந்த படத்து மேலே அதிகமான அன்பும் அதிகமான உழைப்பும் போட்டது வந்து ஆல்ரிக்குன்னு சொன்னால் அவரே கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் பிரபா, த என்டையர் டைரக்ஷன் டீம், அப்புறம் சுரேஷ் சந்திரா சார் அண்ட் டீம், ரேகா, எவ்ரிபடி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க, அது ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ் ஷோ மூலமாகவும் உங்களுடைய ரிவ்யூஸ் மூலமாகவும் போய் மக்களுக்கு சேர்ந்து அவங்க இன்றைக்கி படம் பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒரு வெற்றி நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நான் அதை சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்கிறத விட ஒரு நன்றி சொல்கிறதுக்கான மேடைன்ற மாதிரியான ஒரு உரிமையில் தான் நான் இன்றைக்கி எல்லாருமே உங்ககிட்ட பேசினேன். அப்புறம் இந்த நன்றிகளை தாண்டி இந்த டீமுக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அது இந்த மேடையில் வந்து நான் சொல்கிறதுல ரொம்ப ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ சார் கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சரிங்களா? இது நான் பர்சனலாக கொடுக்குறது. இது வந்து வேறு எந்த ரீசனும்லாம் கிடையாது, எனக்கு பர்சனலாக கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ இந்த டீம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து என்னை வந்து பர்சனலாக இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான ஒரு ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட். ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு கேமராமேன், அடுத்தது கேமராமேன் கவின்ராஜ், அடுத்தது நம்ம சாம் சிஎஸ் மியூசிக் டைரக்டர், எல்லோரும் இந்த மெயின் டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் ஆல்ரிக்கும் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஆல்ரிக், ஹாய், அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுறீங்களா? ஹாய். என்னதுண்ணா சார், நானே கொடுத்துட்டு நானே இதான் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் நல்லா இருக்காதுல்ல சார்? சார் நீங்களே பிரிச்சுருங்களா ஒன்றே ஒன்று? அன்பு சார், அது உள்ள ஒரு அன்பு இருக்கு. அது ஒரு கோல்டு காயின். கோல்டு காயின். ரைட் சார், இப்போ அவர் சொல்லிட்டார்ல சார், கோச்சிக்காதீங்க சார். அடுத்தது ஆமாம், ஆர்ட் டைரக்டர் சூப்பர், தேங்க்யூ. என்னுடைய நண்பன் ஸ்ரீகிருஷ், அண்டு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். செந்தில் அங்கிள் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அப்பாவுடைய பார்ட்னர். ஸோ இந்த மாதிரி தான் பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸுக்கு என்ன சின்ன வயசில் அப்பா கூப்பிட்டு போகும்போது அப்பாவும் ஒரு மேடையில் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, ஷையாக ஃபீல் பண்ணிட்டு எதுவும் பேசாமல். அதே மாதிரி தான் இப்போயும் உட்காந்துருக்காரு. பட் நிறைய படங்கள், எல்லாமே பெரிய படங்கள் விநியோகஸ்தராக பண்ணியிருக்காரு. இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய விஸ்வாசம் வரைக்கும். ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து அந்த படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் சரி, என் மேலே வச்சுருந்த அன்புக்காகவும்
இந்த படத்தை வந்து ஒரு 400+ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணி கொடுத்த செந்தில் சாருக்கு, 5 ஸ்டார் பிக்சர்ஸ் செந்தில் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. ஸோ என்னதான் ஒரு பர்சனல் பாண்டிங் இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது எல்லாரும் சட்டுன்னு பண்ணிட மாட்டாங்க. பட் அந்த விஷயத்தை அவர் படத்துக்காகவும் அண்ட் படம் ட்ரெய்லர் பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் மெயினாக அவருக்கு கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வாரம் அடுத்த வாரம் படம் கண்டினியூஸாக ஓடி எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யா, தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பாராட்டல் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய விருதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டருக்கு கொடுக்கணுமா வந்துட்டேன். தேங்க்யூ மாஸ்டர்.